ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இப்போ இறால் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: இறால், தக்காளி ஒரு 4, சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வாங்க நம்ம இப்போ இறால் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஒரே ஒரு மிளகாய் வத்தலை கிள்ளி சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு நல்லா வந்ததும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு அது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்போ உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே சின்ன சின்ன வெங்காயமாக இருந்தனால அப்படி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் அப்படி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ அது ஒரு ப்ரௌன் கலரில் வந்துச்சு சின்ன வெங்காயம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். நல்ல எண்ணெயிலேயே வதங்கணும். இப்போ நமக்கு வதங்கி வந்துருச்சு. கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற 4 தக்காளியையும் சேர்த்து 2 உப்பு வதங்கிறதுக்காக 2 உப்பும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு நாம் எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். அதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சு ஜூஸியாக ஆயிடணும். அதுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்படி விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படி விட்டுட்டோன்னா நல்லா மசிஞ்சு நமக்கு கிடச்சிரும். நம்ம நினச்ச ஒரு பக்குவம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இந்த 4ஐயும் நம்ம சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நம்ம கொஞ்சோல நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். அதிலே நமக்கு என்ன பண்ணணும்னா அது கொதித்து வற்றி வரணும். இது நல்லா கொதித்து வற்றி வந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் திரிஞ்சு மேலே வரும். எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை எடுத்து நம்ம போட்டுடலாம்.
இந்த இறாலை போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். அந்த ஜூஸியாக நமக்கு கிடைக்காது. அந்த இறால் சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்காது. ஒரு 2 பெரட்டணும். பெரட்டிட்டு மல்லி இலையும் போட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த இதில் விட்டுட்டு மல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப கொதிக்க விட்டுக்கிட்டே இருந்தோன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நமக்கு இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சாப்பாட்டு கூடயும் சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.